ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய விருத்த பகுதியில் ஐயா என்ன சிறப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற விதமாகவும் எவ்வாறு அந்த சிறப்புகளை நிகழ்த்த வேண்டும் என்பதை சொல்லுகின்ற விதமாகவும் இன்றைய விருத்த பகுதி அமைகின்றது. விருத்தம் பல்லக்கேறி தெருவேதி பகல தேரு நீ நடத்தி சல்ல பதிகள் மிக முயத்து திருநாள் கண்டு மகிழ்ந்திரு நீ வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நித்தம் வாகனத்தில் பொல்லா கலியன் கண்டுழைந்து பொடிவான் நித்தம் மடிவானே. நாராயணமூர்த்தி வைகுண்டரிடம் சொல்லுகின்றார், மகனே, நீ நித்தம் இந்த கலியுகத்தில் இந்த சிறப்பான காட்சிகளை எல்லாம் நடத்தி வருகின்ற போது பல்லக்கேறு திருவீதி நித்தம் திருநாள் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஐயா நமக்கு அளித்திருக்கின்ற ஒரு பவிசு. இந்த பவிசனை அங்கே எடுத்து சொல்லுகின்றார். நித்தம் திருநாள் நீ நடத்தி இந்த பகலத்தேர், அதாவது பல்லக்கேறு திருவீதி, ஒவ்வொரு நாளும் நீ காலை மாலை அங்கே அந்த பல்லக்கிலே தெருவீதி வருகின்ற அந்த தெரு பவிசனை கண்டு அந்த செல்ல பதிகள் மிக முகித்து, அந்த பதிகள் எங்கும் ஐயாவினுடைய திரு நாமத்தை சொல்லக்கூடிய அந்த மக்கள் வாழுகின்ற இடமாக, அங்கே இருந்த ஐயா அருள்பாலிக்குகின்ற விதமாக, அங்கே நித்தம் நித்தம் திருநாள் எங்கும் எங்கும் கேட்கின்ற விதமாக அந்த சிறப்புகளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் நடக்க இருக்குகின்றது. இவற்றையெல்லாம் கண்டு கழித்து அங்கே மகிழ்ந்து இருக்க வேண்டும். மகனே, வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி, கொடிமரங்கள் நிறுத்தி திருநாட்களை நடத்தி அந்த மக்கள் தருகின்ற சிறப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே மகிழ்ந்திருப்பாய் மகனே. நித்தம் நித்தம் வாகனத்தில் தெருவீதி வலம் வந்து கொண்டிருப்பாய் மகனே. அப்படி வருகின்ற இந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து உன்னை அழித்துவிட வேண்டும், உன்னை கொன்றுவிட வேண்டும், உன்னுடைய நாமத்தை யாரும் சொல்ல விடாத வண்ணம் அங்கே தடுத்து அடித்த நீச குலங்கள் நித்தம் நித்தம் இந்த காட்சியை பார்த்து அவர்கள் மனம் உழைந்து அங்கே கண்டுழைந்து பொடிந்து அவர்கள் நித்தம் நித்தம் செத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேதனையில் துவண்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த நிலை உனக்கு சிறப்பான நாட்களை நான் உனக்கு சிறப்பான அந்த காட்சிகளை எல்லாம் உனக்கு அருளி இருக்குகின்றேன். ஆகவே வேதனைப்பட வேண்டாம் என்று வைகுண்டரை அமைதிப்படுத்தி ஐயா நாராயணமூர்த்தி அவருக்கு உபதேசங்களை சொல்லுகின்றார். ஐயா